உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். முருகா, மாப்பிளைய காணுங்கிறாங்களே, அப்புறம் என்ன நடக்கும் கொஞ்சம் சொல்லு முருகா. ஏன் இப்படி பறக்குற? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் பொறுமையா தான் பாரு. என்ன முருகா, என்னை எப்பவுமே நீ டென்ஷன்லயே வச்சிருப்பியா? பொறுமையாருன்னு இந்த சாமுண்டீஸ்வரி சொல்றேன், இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்கும். உட்காருங்க எல்லாரும், உட்காருங்க. ஈஸ்வரி, என்ன சொல்ற நீ? மாப்பிளைய காணோம், நிச்சயதார்த்தம் நடக்கும்னு சொல்ற. தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பேசுறேன். இந்த நிச்சயதார்த்தம் சொன்னபடி சொன்ன நேரத்துல நடக்கும். என்ன உனக்கு புத்தி ஏதாவது பேதலிச்சு போச்சா? மாப்பிளையே இல்லாம நிச்சயதார்த்தம் நடக்கும்ன்ற? வெயிட் பண்ணி பாரு, இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்கும். இந்த சாமுண்டீஸ்வரி ஜெயிக்க பிறந்தவ, தோக்க மாட்டா. என்ன மாமா, அத்தை நிச்சயதார்த்தம் நடக்கும்ன்றாங்க, மாப்பிளைய வேற காணோம், எப்படி நடக்கும்? அதான் மாப்பிள, எனக்கு ஒண்ணு புரியல, குழப்பமாவே இருக்கு. மாப்பிள இங்கேயேதான் இருக்காரு. மாப்பிள்ளை இங்கே இருக்காரா? என்ன ஈஸ்வரி சொல்றது? எனக்கு ஒண்ணு புரியலையே. நம்ம டிரைவர் தான் நம்ம வீட்டு மாப்பிள்ளை. என்ன ஈஸ்வரி, தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். நான் முடிவு பண்ணிட்டேன், டிரைவர் தான் நம்ம வீட்டு மாப்பிள்ளை. இவருக்கும் ரேவதிக்கும் தான் இப்ப நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. ஐயோ, இந்த பயப்புள்ள எங்க போய் தொலைஞ்சான் தெரியலையே. டிரைவர், மேடைக்கு போய் ரேவதி பக்கத்துல நில்லுங்க. ரெண்டு பேரும் மோதிரம் மாத்திக்கோங்க. அப்பா, என் பேரன் கார்த்திகை மேடைக்கு கூப்பிட்டுட்டாங்க. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன் முருகா, இதான் நீ சொன்ன ட்விஸ்டா? அவசரப்படாத பரமேஸ்வரி, இன்னும் நிறைய ட்விஸ்ட் இருக்கு. வெயிட் பண்ணி பாரு. இப்படி பொடி வச்சு பேசியே என்ன டென்ஷன் ஆக்கு. டிரைவர், என்ன யோசனை? மேடைக்கு போ, நிச்சயதார்த்தம் நடக்கணும்ல. என்ன மாமா, நம்ம வீட்டு டிரைவரை போய் ரேவதிக்கு மாப்பிளையாக்க பாக்குறாங்க? மாமா, அவன் யாரு, எங்க இருந்து வந்தான், எதுவுமே நமக்கு தெரியாதே மாமா. ஊர் பேர் தெரியாத ஒருத்தனுக்கு நம்ம வீட்டு பொண்ண கட்டி வைக்கிறதா? அதான் எனக்கு ஒன்னும் புரியல மாப்பிள. ஆனா இவன் நல்லவனா இருக்கான், நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்றான். ஒருவேளை அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்திருக்காளோ என்னமோ. மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு இந்த முடிவை எடுத்துடாதீங்க. மாப்பிள்ளை எப்படியே தேடி கண்டுபிடிச்சிடலாம் மேடம். இல்ல இந்த நிச்சயத்தை இன்னொரு நாளைக்கு கூட தள்ளி வச்சுக்கலாம். மாப்பிள்ளையை காணுன்றதுக்காக என்ன மாப்பிள்ளை ஆக்குறதுலாம் சரியா வராது மேடம். எல்லாம் சரியா வரும். நீ மேடைக்கு போய் ரேவதி பக்கத்துல நில்லு. இந்த நிச்சயதார்த்தம் நடந்தே தீரணும். நீ எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் உன் பொண்ணு இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்க போறதில்ல. பேசாம தோல்வியை ஒத்துக்கிட்டு மண்டபத்தை விட்டே ஓடி போயிடு. டிரைவர், அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு.
நீ போய் பார்த்து பேசி கூட்டிட்டு வா. என்ன இவன் ஆளே காணும். சரி நம்மளே போய் பாப்போம். மாப்பிளைய கடத்தி வச்சது நல்லாவே வேலை செய்யுது. ஆனா நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்னன்னா, அந்த டிரைவர் பையல அக்கா மாப்பிளைய எதுக்க முடிவு செஞ்சதுதான். ரேவதி கிட்ட பேசணும்னு அந்த டிரைவர் பையன் போயிருக்கான். இன்னும் என்னென்னலாம் கூத்து நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். என்னது இது? இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பார்த்தா இவங்க அன்னை குழந்தனார் மாதிரியே தெரியலையே. இதுங்க ரெண்டு கேடு கட்ட ஜென்மம் போல தெரியுதே. நாம ஒண்ணு நினைச்சு கடத்தினா இது வேற மாதிரில போகுது. இத நம்ம புருஷன்கிட்ட காட்டணும். அவர் ஏதாச்சும் வித்தியாசமா யோசிப்பாரு. இந்த போனை எப்படி அவர்கிட்ட கொடுக்கறது? ஏய் பாப்பா, இங்க வா. என்ன ஆண்டி? ஆன்ட்டி ஒன்னு சொல்ற செய்வியா? அதோ அங்க பாரு, வெள்ளை சட்டை போட்டு ஒரு அங்கிள் உட்கார்ந்திருக்காருல, அவர்கிட்ட போய் இந்த போனை கொடுத்துரு. Okay, சரியா? aunty. பத்திரமா கொண்டு போ. சீக்கிரம் போ. அங்கிள், இந்த போனை அந்த ஆண்டி கொடுக்க சொன்னாங்க. எந்த ஆண்டிமா? அதான் அந்த ஆண்டி தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.